வணக்கம். என் தாய் தந்தையருக்கு வணக்கம். என் குலதெய்வம் பழனியப்பருக்கு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் அவன் செயல். இப்பொழுது குழந்தையின்மைக்காக பார்க்கவும், என்னிடம் குழந்தை இல்லதற்காக நிறைய பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு பலவிதமான மருந்துகள், ஒவ்வொரு குறைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகளை தான் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நீர் கட்டி வருவார்கள், சூதக வாயுவினால் வருவார்கள். இவர்களுக்கு பெண்களுக்கு உண்டான மருந்துகளை நாங்கள் கொடுக்கிறோம். அந்த பெண்களுக்கான உள்ள மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் மாதவிடாய் கரெக்டாக போகிறது. 5 மாதம் 4 மாதம் என்று ஒவ்வொருத்தர் வருவாங்க. அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் 5 நாளைக்கு கொடுத்துட்டு போயிருதுங்கம்பாங்க. ஒவ்வொருத்தர் வெட்டப்பற மாதிரி நிறைய போதுமாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு பலவிதமான மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துகிறோம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வராங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு பின்னாடியே வராங்க. இரத்த குறைவு, இரத்த சோகை உள்ளவங்க, குழந்தை இல்லாதவங்க, தைராய்டு நோயில் உள்ளவங்க கூட என்கிட்ட வராங்க. இவங்கள பாரு உள்ளவங்களுக்கு வராங்க, வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு உள்ள விசேஷம் அது நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இன்னமும் நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் எக்கச்சக்கமான வீடியோக்கள் நீங்கள் போடுவோம். ஆண்களை பற்றி நிறைய இருக்குது. அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வரவங்களுக்கு அருமையான மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வரோம். லேகியங்களை கொடுப்போம், சூரணமாக கொடுப்போம், பவுடர், இந்த மாதிரி வகைகளை கொடுத்து குணப்படுத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கருவிலேருந்து இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை பிறந்திருக்கு. என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம சக்தி சித்த வைத்தியசாலையில் மருந்து வாங்கி சாப்பிட்டு 2 குழந்தைகள் பிறந்துள்ளது. 1 மாதம் மருந்தில், இந்த 4 மாதம் 5 மாதம் கிடையாது, ஒரே மாதம் மருந்து தான் மருந்து கொடுத்தும் குணமாகிவிட்டு 2 குழந்தைகள் பிறந்தது கரூர் மாவட்டத்தில். இவர்கள் நீண்ட நாளாக ஒரு 8 வருடமாக இவர்கள் போகாத மருத்துவமனை வைத்தியசாலை கிடையாது. எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு பார்த்தால் ஒரு பாதி வைத்தியசாலைக்காவது தமிழ்நாட்டில் போயிருப்பார்கள். நிறைய செலவு பண்ணிட்டு ஒரு 2 லட்சம் வரை செலவு செய்திருப்பார்கள். எல்லா இடமும் போயிட்டு கடைசியாக தான் நம்ம இடத்துக்கு வந்தாங்க. முடியாதுன்னு சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், 8 வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே செக் பண்ணி பார்த்தேன்னா அவரை பற்றி லேப் டெஸ்ட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், எந்த லேப் டெஸ்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை. இது பாரம்பரியமாக செஞ்சு கொடுத்துருக்க மருந்து தான். எல்லாருக்கும் என்ன மருந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். உங்களுக்குள்ள வியாதி என்னன்னு பார்த்து நான் கேட்டு அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன், அந்த ஆணுக்கு கொடுத்தேன். 2 பேருக்குமே குறைபாடு இருந்தது. அந்த 2 பேருக்குமே கொடுத்ததுனால ஒரே மாதத்தில் மருந்து தான். 3வது மாதம் எனக்கு ஃபோன் வருது கரூர்லேருந்து. சார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னாங்க. கடைசியாக பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. வாழ்த்தில் ஃபோன்லலாம் சொன்னாங்க, அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 8-9 மாதம் இருக்கும். 9 மாதத்தில் குழந்தை பேர் சார் இருக்க போகுது சார் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு எண்ணெய் ஒன்று கொடுத்தேன். அந்த வயிற்றில் தடவுங்க, சுகப்பிரசவம் நடக்கும், அந்த மாதிரி வயிற்றை தடவிக்கங்க. இதில் நாங்கள் மருந்து கொடுத்து குழந்தை பிறக்கிறது தான், இது மாதிரி மருந்து எண்ணெய்க்கு தடவிங்கன்னா சரியாக போய்டும் அப்படின்னு. அதே மாதிரி அவர் வந்தார், அந்த பேஷண்ட் அவரே வந்தார். ஒரு எண்ணெய் கொடுத்தேன். அந்த எண்ணெயை பிரசவத்துக்கு போகும்போது தடவினாங்க. அவ்வளோதான். பார்த்தா 2 குழந்தை பிறந்துச்சு. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. 2 குழந்தை பிறந்துச்சு. அங்கேருந்தே எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்லிவிட்டு 1 வருஷமோ 6 மாதமோ கழித்து தான் நினைக்கிறேன், அவங்களே நேரடியாக எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி மாலை போட்டு கௌரவிச்சு, இந்த மாதிரி சார் நீங்கள் மருந்து கொடுத்தா எனக்கு இது குழந்தை பிறந்தது அப்படின்னு எழுத்து மூலியமாக ரெக்கார்டோடு எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்து அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸோட எழுதி கொடுத்தாங்க. அவங்க இப்போ நல்லபடியாக வாழ்கிறாங்க. அதே மாதிரி தம்பதிகள் உங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வாங்க, அற்புதமான மருந்தெல்லாம் தருவோம். அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைபாடு, குழந்தை இல்லாத குறைபாடு இல்லாமல் நிவர்த்தி பண்ணலாம். இதற்கு எத்தனையோ வைத்தியங்கள் இருக்குது, எத்தனையோ வைத்தியர்கள் இருக்காங்க. யார்கிட்ட வேணாலும் போங்க, என்கிட்ட தான் வரணும் இல்லை, எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க. ஆனால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி விடுவோம். அதுக்கெல்லாம் மருந்துரை இருக்குது. ஒன்றும் கவலையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக குடும்பத்துக்குள்ளே சண்டையை போட்டுட்டு மண்டையை உடச்சி அலையாதீங்க. நான் அற்புதமான மருந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோ பாருங்கள். நான் இன்னும் நிறையா சொல்கிறேன். நமது வீடியோ உடனுக்குடன் செய்து கொள்ள பொன்னான பார்வைக்கு பட வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.